எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விளக்கு வாழ்க்கையில் ஒரு வெளியை ஏற்படுத்துன்னே சொல்லுவாங்க. அப்படி நாம் வீட்டில் வைத்து ஏற்றப்படும் பூஜை அறையில் எப்படி விளக்கு வைத்து ஏற்றலாம், அது மட்டும் இல்லாமல் நிலைவாசலில் எப்படி விளக்கு வைத்து ஏற்றணும், எந்த நேரத்தில் ஏற்றுவதன் மூலம் எப்படிப்பட்ட பலன்களை பெற முடியும், எந்தெந்த நாட்களில் விளக்கு ஏற்றலாம், எத்தனை விளக்குகளை ஏற்றினால் என்ன பலன் கிடைக்கும் பற்றிய தகவல்கள் தான் இந்த வீடியோவில் இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம் பெயர் விளங்க வைக்கும் வாரிசுகளையே குலவிளக்குன்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வரும் மருமகளை விளக்கேற்ற வந்தவன் சொல்லுவோம். இப்படி விளக்கினுடைய மகிமையை சொல்லிகிட்டே போகலாம். தீபங்களின் சிறப்புகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீட்டில் எத்தனை விளக்குகள் ஏற்றி வழிபட வேணும்னு சந்தேகமாகவே இருக்கும். அந்த காலத்திலேயே நம் முன்னோர்கள் பூஜையை மட்டும் அல்லாது நிலைவாசல தொங்கும் விளக்கு என்ற பெயரிலும் வெளியில் சுயற்றினார்கள். காரணம், அந்த காலத்தில் மின்சாரம் கிடையாதான். அதனால் தொங்கு விளக்குகள் ஏற்றினாங்க. அடுத்து மாடம் இருக்கும் இடத்துலையும் விளக்கு ஏற்றிருப்பாங்க. இன்றைய நகரத்து வாழ்க்கையில் இத்தனை விளக்குகள் ஏற்றுவது சிரமம்தான். நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்க நேரத்திலையும் கூட விளக்குகளை ஏற்றி வழிபட்டு இருப்பாங்க. அதன்படியே விளக்கேற்றுவதற்கான நேரமும் நோக்கமும் திசைகளும் முறைகளும் பல விஷயங்களை தீபங்களுக்கு உள்ளடங்கி இருக்குது. பஞ்சலோக வெள்ளி விளக்கும், பாவை விளக்கு, சரவிளக்கு, காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கோடி விளக்கு, தூண்டாமணி விளக்கு, அகல் விளக்கு என பல வகைகளில் விளக்கு இருக்குது. அவர் வசதிக்கேற்ப மனது தூய்மையுடன் ஒரு சிறு அகல் விளக்கையாவது வீடுகளை ஏற்றி வைத்து இறைவனை வழிபடுவது மிகவும் முக்கியமானது. பார்த்தோம்னா விளக்குகள் 5 முகங்களை கொண்டதாக இருக்கும். அவற்றை தினமும் நம்மால் பயன்படுத்த முடியாது. அதனால் ஒரு முகம் வைத்தோ 2 முகங்கள் கொண்ட விளக்குகளை பயன்படுத்தலாம். ஒரு முக விளக்கை வைத்து பயன்படுத்துவதன் மூலம் மத்தியமும் பெற முடியும். 2 முக விளக்கை பயன்படுத்துவதன் மூலம் குடும்ப ஒற்றுமையும் பெருகுமா. 3 முகம் முத்திரை இன்பம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. 4 முக விளக்கை பயன்படுத்துவதன் மூலம் மாடு மனை பலம் சேருன்னு சொல்லுவோம். 5 முக விளக்கை பயன்படுத்தினால் செல்வம் செழிக்கும் சொல்லப்படுது. பூஜை அறையில் ஏற்றப்படும் விளக்கு தானாக குளிர்ந்தால் மிகவும் நல்லதுன்னு சொல்லப்படுது. ஆனால் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளை நாம் குளிர்விக்க வேண்டியதாக இருக்குது. விளக்கை அணைப்பதாக செல்லக்கூடாது, குளிர்விப்பது என்று சொல்ல வேண்டும். பூஜை அறையில் எத்தனை அடுக்குகளை சுவாமி படங்கள் வைக்கிறோமோ அத்தனை அடுக்குகளுக்கும் தனித்தனி விளக்குகளை வைக்க வேண்டும். காமாட்சி அம்மன் விளக்கை முக்கிய தெய்வங்களான சிவன், பெருமாள் போன்ற முக்கிய தெய்வங்களுக்கு மட்டுமே வைக்கணுமா. எல்லா விளக்குகளை விட ஆத்ம விளக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அது நமது பூஜை அறையில் ஏதாவது ஒரு இடத்துல பயன்படுத்த வேண்டும். விளக்கு வாங்கும் போதும் ஸ்டீல் விளக்கை வாங்க வேண்டாமா. வெள்ளி அல்லது பித்தளை விளக்குகளை பயன்படுத்துவது சிறப்பான பலன்களை அளிக்கும். பூஜை அறையில் ஏற்றும் விளக்குல நெய் ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பானது. நெய் இல்லாமல் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றினாலும் கூட ஒரு சொட்டு நெய்யாவது அதில் விட வேணுமா. குத்து விளக்கின் எல்லா முகங்களையும் தினமும் ஏற்ற வேண்டுமா? இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். பண்டிகை மற்றும் விசேஷ தினங்களில் மட்டுமே எல்லா முகங்களையும் ஏற்றினால் போதும். மற்ற நாட்களில் ஒரு முகம் மட்டும் ஏற்றினால் கூட போதுமா? குபேர விளக்கு எப்போதுமே குபேர சிலைக்கு அருகே மட்டும்தான் வைக்க வேண்டும். குபேர விளக்கை சிலர் வீட்டு வாசலை ஏற்றுவாங்க. அது தவறான செயலாகும். குபேரர் வீட்டுக்குள் வசம் செய்ய வேண்டும். எனவே வீட்டுக்கு தான் வைக்க வேண்டும். நிலைவாசல தேவைக்காக ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும். நிலைவாசல இன்னொரு பக்கம் வேண்டுமானால் அகல் விளக்கை ஏற்றி கொள்ளலாம். படத்துக்கு முன்பாக சின்னதாக விளக்கேற்றி ஸ்லோகம் அல்லது கடவுளின் பெயரை உச்சரிக்கலாம். வீட்டில் அரை மணி நேரமாவது விளக்கேற்ற வேணும். தேவிகளின் ஸ்லோகமும் மந்திரம் அல்லது பாடல்களை ஒலிக்க செய்யலாம். பள்ளி மற்றும் கல்லூரி செல்லும் பிள்ளைகளையே தீப பூஜையில ஈடுபடுத்தணும். வியாபாரம் செய்யும் இடங்களிலும் விளக்கேற்றி வழிபட்டால் வறுமை நீங்கி வியாபாரமும் பெருகும். பள்ளி மற்றும் கல்லூரி செல்லும் பிள்ளைகளையும் தீப பூஜையில் ஈடுபடுத்த வேணும். வீட்டில் அல்லது வியாபாரம் சம்பந்தமாக ஏதேனும் தொடங்கும் பொழுது குத்து விளக்கை ஏற்ற வேணும். சுப காரியங்களை செய்யும் பொழுதும் வெள்ளி பித்தளை குத்து விளக்காக இருக்கணும். எவர் சில்வர் குத்து விளக்கை பயன்படுத்துவதை தவிர்த்து விடுங்க. குத்து விளக்கை மும்மூர்த்திகளின் அம்சம் சொல்லுவாங்க. குத்து விளக்கில் அடிப்பாகத்தில் தாமரை பூன்று அகன்று இருப்பதை பிரம்ம அம்சம்னு சொல்லுவாங்க. ஏற்றுவதற்கு முறைகள் எப்படி இருக்குதோ அதே மாதிரி விளக்கு அணைப்பதற்கும் சில விதிகள் இருக்குதான். வெறும் வாயினால் விளக்கை ஊதி அணைக்கக்கூடாதான். அது தீமையான பலன்களை ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க. அதனால் பூ அல்லது நீர் துளி அல்லது பால் துளியை கொண்டு விளக்கினை அமர்த்த வேண்டுமா. விளக்குகளை அமர்த்தும் போது சாந்த சுரூபு நமக என மனதில் தியானித்தபடியே அணைக்க வேண்டும். விளக்குகளை வெறும் தரையில் வைப்பது நல்லதல்ல. பித்தளை தட்டுக்களில் வைப்பது சிறப்பான பலனை அளிக்கும்.
தட்டுகளில் வைப்பது எண்ணெய் கீழே சிந்துவதை தடுக்கச் செய்யும். விளக்கு எப்போதுமே சுத்தமாக இருக்க வேண்டும். மண் விளக்குகளை பயன்படுத்தினால் அவற்றை ஒரு முறை உபயோகப்படுத்தினால் மட்டும் போதும். உலோக விளக்குகளை பயன்படுத்தினால் அவற்றை தேய்ந்து நன்றாக சுத்தம் செய்த பிறகே ஒளியேற்ற வேண்டும். சுத்தமான விளக்குகள் வீட்டிற்கு நிம்மதியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விளக்குகளை நம் வீட்டில் வாசலில் வெறும் தரையில விளக்கு ஏற்றுவோம். கூடுதல் பலன் கிடைக்க அரிசி அல்லது மற்ற பொருட்களின் மீது விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். விளக்கு ஏற்றி சில நிமிடங்களில் அணைக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் ஒளிர விட்டுதான் அணைக்க வேண்டும். சனி பகவானின் கோபத்தை தணிக்க விளக்கு ஏற்றலாம். விளக்கு ஏற்றும் போது ஓர் விளக்கின் ஒளியிலிருந்து மற்றொரு விளக்கினுடைய ஒளியை செலுத்தக்கூடாதான். ஒவ்வொரு விளக்கையும் தனித்தனியாகவே ஒளியிட்டு வேணும்னு சொல்றாங்க. அப்படி வைக்கும் போது மேற்கு திசையில் பார்த்து வைக்கக்கூடாது. கிழக்கு நோக்கிய பார்த்து விளக்கினை ஏற்றி வைக்க வேணும். மேற்கு திசை ஆடம்பர செலவுகளை அதிகரிக்க செய்யும். முன்னோர்களை நினைத்து தெற்கு திசையில தீபம் ஏற்றலாமா? இதனால் வீட்டில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெருகும். நாள்தோறும் மாலை நேரங்களில் வீட்டு வாசலில் விளக்கு வைக்கலாம். விளக்கு ஏற்றும் போது குறிப்பிட்ட நேரத்தை பயன்படுத்தினால் நாம் அதிகப்படியான பலன்களை பெற முடியும். காலையில் 5 மணி முதல் 10 மணி வரையும், மாலை நேரங்களில் 5 மணி முதல் 7 மணி வரையும் விளக்கேற்றினால் நல்ல பலன்களை நமக்கு அளிக்குமா. பயன்படுத்தும் விளக்குகளை உடைந்த விளக்கினை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அது அசுபமும், விளக்கேற்றினால் குடும்பத்தில் அமைதி கெடுவதாகவும் சொல்லப்படுது. இறைவனோட அருளை நம்மை சேராமல் போகக்கூடியதாகவும் செயல்படுது. இறைவனுக்கு செய்யும் விஷயங்களை குறை வைக்கக்கூடாது. நாம பார்த்தோம்னா தீபம் ஏற்றுவதற்கு உகந்த நேரமாக கருதப்படுவது அதிகாலைய நேரமான பிரம்ம முகூர்த்த நேரம் 4 மணி முதல் 6 மணி வரை தான். மாலை 6 மணி முதல் 7 மணி வரை நாம் விளக்கினை ஏற்றலாம். காலையில் ஏற்றி வழிபட்டால் அனைத்து செயல்களும் நன்மையாக அளிக்கும். பெரும் புண்ணியமும் உண்டாகும். முன்வினை பாவமும் விலகும். மாலையில் 4:30 மணி டு 6 மணிக்கு இடையே உள்ள பிரதோஷ வேளையில சிவபெருமானுக்கும் நரசிம்ம மூர்த்திக்கும் மிகவும் உகந்தவை சொல்லப்படும். இவ்வேளையில தீபமேற்றினால் திருமண தடை அகலுமா, கல்வி தடை நீங்கும் என ஐதீகம் உண்டு. வீட்டில் லட்சுமி வாசம் செய்வாள். பொதுவாகவே எல்லோரும் வீட்டில் விளக்கு ஏற்றுவான்னு சொல்லுவாங்க. அப்படி விளக்குக்கு பயன்படுத்தும் எண்ணெயிலையும் சில அரிய தகவல்களும் பலன்களும் இருக்கு. அது என்னன்னா, நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினால் குடும்பத்தில் ஆட்டி படைக்கும் எல்லா பீடைகளிலிருந்து தொலைந்து போகுமா. நெய் ஊற்றி தீபம் ஏற்றினால் சகலவித சந்தோஷமும் குடும்பத்தில் நிறைந்திருக்குமா. விளக்கெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுபவர்களுக்கு புகழ் அபிவிருத்தியமாகுமா. வேப்ப எண்ணெயும் நெய் இழுப்ப எண்ணெயும் 3ம் கலந்து தீபம் ஏற்றின செல்வம் பெருகுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நெய், விளக்கெண்ணெய், வேப்ப எண்ணெய், தேங்காய் எண்ணெய் கலந்து தீபம் ஏற்றி அம்மனை வழங்கினால் தேவியின் அருள் கிடைக்குமா. கிரக தோஷங்கள் விலகி சுகம் பெற சுத்தமான பசு நெய்யினால் தீபம் ஏற்ற வேணும். கணவன் மனைவி உறவு நலம் பெறவும் வெப்ப எண்ணெயை தீபம் உகந்ததுன்னு சொல்லப்படுது. அவரவர்கள் தங்கள் குல தெய்வத்தின் முழு அருளையும் பெற வழி செய்வது ஆமனுக்கு எண்ணெய் தீபம். எண்ணெய் தீபம் ஏற்றுமே ஆடவனுக்கு உகந்தது. நவகிரகங்களின் திருப்தி செய்வதற்கு ஏற்றது. மனதில் தெளிவும் உறுதியும் ஏற்பட வேண்டுவோர் வேப்ப எண்ணெயும் இழுப்ப எண்ணெயும் நெய் 3ஐயும் கலந்த தீபம் ஏற்றி வழிபடலாம். மந்திர சித்தி பெற வேண்டுவோர் விளக்கெண்ணெயும் இழுப்ப எண்ணெயும் நெய், நல்லெண்ணெய், தேங்காய் என 5 எண்ணெய்களின் கலந்த கலவையை விளக்கில் ஏற்றி வழிபடலாம். ஏற்றும் திசைகள் பார்த்தோம்னா, கிழக்கு நோக்கி விளக்கேற்றினா துன்பம் நீங்குமா, குடும்ப அபிவிருத்தி ஏற்படுமா. மேற்கு திசையை நோக்கி விளக்கேற்றும் போது கடன் தோஷம் நீங்குமா. வடக்கு திசையை பார்த்து விளக்கு ஏற்றினா திருமண தடை அகலும்னு சொல்றாங்க. தெற்கு நோக்கி விளக்கேற்ற கூடாது, அது மரண பயத்தை உண்டாக்குமா. இவருக்கு தேங்காய் எண்ணெயை ஊற்றி வழிபடலாம். மகாலட்சுமி தேவிக்கு பசு எண்ணெயை விளக்கில் ஊற்றி பயன்படுத்தலாம். குலதெய்வங்களுக்கு வேம்பு, இழுப்பை, பசுனை கலந்த எண்ணெயை பயன்படுத்தலாம். பைரவருக்கு நல்லெண்ணெய் ஊற்றி பயன்படுத்தலாம். அம்மனுக்கு விளக்கெண்ணையும் வேம்பு, தேங்காய், இழுப்பை, பசுனை சேர்ந்த 5 கூட்டு எண்ணெய்களை பயன்படுத்தி வழிபடுவதன் மூலம் வாழ்க்கையின் அனைத்து விதமான நலன்களையும் பெற முடியும். விளக்கேற்றும் திரியில பருத்தி பஞ்சை பயன்படுத்தினால் குடும்பம் சிறக்குமா, நற்செயல்கள் நடக்குமா. வாழைத்தண்டு நாரை பயன்படுத்தினால் முன்னோர் சாபமும் தெய்வ குற்றங்களும் நீங்கி அமைதி உண்டாகும். மஞ்சள் துணியை வைத்து விளக்கேற்றினால் நோய்கள் குணமாகுமா. புதிய வெள்ளை துணி திரியை பயன்படுத்துவதன் மூலம் அனைத்து நற்பலன்களும் கிடைக்கும். நிம்மதி இல்லாமலும் தொழிலையும் முன்னேற்றம் இல்லாமலும் பல பேர் அவதிப்படுவாங்க. அதற்கு முக்கிய காரணமாக சொல்வது கந்திஷ்டி தான். கந்திஷ்டியை போக்கக்கூடிய
ஒரே ஒரு முறைன்னு பார்த்தோன்னா கருங்காலி மாலையை பயன்படுத்துவதுதான். கருங்காலி மாலைக்கு பொதுவாக தெய்வீக குணமும் மருத்துவ குணமும் அதிகமாகவே இருக்குது. இந்த கருங்காலி மாலையை நீங்கள் வாங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டரை தெரிவிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.